Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் பெரியவர், அவர் நல்லவர். ஆகவே இன்றைய தினத்தினுடைய தேவ செய்தி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து தேவ செய்தியாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், பல வகையான அற்புதங்கள். அதிலே 7ஆம் அற்புதம் என்கிறதான காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது இந்த செய்திக்குண்டான தலைப்பை இதோ முத்திரை போடும்படியாக வேலைக்காரன் சுகமான அற்புதம் என்கிறதான தலைப்பின் கீழே தேவனாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தி கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வார்த்தையானது ஊடுருவி பாய்ந்து ஆவியையும் ஜீவனையும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த வார்த்தை ஊடுருவி பாய்ந்து கிரியை செய்கிறதா இருக்கிறதா. ஆகவே தேவனுடைய வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது தெரியுமா? வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தில் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று சொல்லப்படுகிறது. சீர்திருத்த பொருட்டு பரிசுத்தம் பண்ணி அவருடைய வார்த்தை ஊடுருவி உள்ளே பாய்ந்து ஒவ்வொருவரையும் அவைகள் என்ன செய்கிறது தெரியுமா? தேவ சபையிலே உயர்த்துகிறதா இருக்கிறது, உயர்வை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கீழானவனை மேலாக ஆண்டவர் உயர தூக்கி அந்த வார்த்தை வரும்போதே தக்க வைத்துக் கொண்டால் அது நம்மை உயர தூக்கி வைக்கும். எவ்வளவு மேலான ஒரு வாசனம், எவ்வளவு மேலான ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆகவேதான் வார்த்தை வரும்போது அதை பற்றிக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆச்சுங்களா? இவ்விதமாக 3 விதமான வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை தேவ வார்த்தை. அந்த தேவ வார்த்தை எங்கே இருக்கிறது என்றால் வேதாகமத்தின் அடிப்படையிலே இருக்கிறது தேவ வார்த்தை. இந்த வேதாகமம் இதோ 25,000 முறை சோதிக்கப்பட்டு இதில் இருக்கிறதான வார்த்தை உண்மை உள்ளதா, இதில் இருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறதா என்று சொல்லி சோதித்து அறிந்த பின்னே இது நேர்த்தியான வேதம் என்று சொல்லி நம்முடைய கரங்களிலே வந்திருக்கிறது. பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்னு? சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே தேவ வார்த்தை வேதத்திலே அடங்கி இருக்கிறது. அந்த வேதத்திலே அடங்கி இருக்கிறதான தேவ வார்த்தையில ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை முதலாவது உயிர்ப்பிக்கிற ஆற்றல் உள்ள வார்த்தையாம். இரண்டாவது அந்த வார்த்தையை வாங்கின உடனே சமாதானங்க, உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானம் வரும். மூன்றாவதாக சந்தோஷம். சமாதானம் வந்தவன என்னாகும்? எண்ணிலடங்காத ஒரு சந்தோஷம் புறப்படும். பாத்தீங்களா? அந்த சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையிலே மாத்திரமே உண்டு. அதோடு மாத்திரமல்ல, இந்த சந்தோஷம் வந்தவுடனே தானா என்ன செய்வோம்? இதற்கு நான் பாத்திரமானா அப்படின்னு சொல்லி
நாம் பார்த்து மன்னிப்பு கேட்கும் போது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, எப்படிப்பட்ட பாவ மனுஷனா இருந்தாலும் சரி என்ன செய்யறாரா? நான்காவது, மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மன்னிப்பின் வார்த்தைகள். ஐந்தாவது, மன்னித்த உடனே அவனுக்குள்ள இருக்கிறதான என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து அவைகள் எல்லாம் ஆண்டவர் என்னன்னா சுகப்படுத்துகிறார். அப்படின்னா சுகப்படுத்தும் வார்த்தை. ஆறாவது பாத்தீங்கன்னா, சுகப்படுத்தின உடனே அவன் என்ன செய்யறானா? தேவனுடைய வார்த்தையை வாங்கி 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 நீதிமானாய் மாறத்தக்கதான அம்சம் கிடைக்கும். அப்படின்னு சொன்னா நீதிமானாக மாற்றுகிறதான வார்த்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த நீதிமானாய் மாறும்போது அவனுக்குள்ளாக புடமிடுதல் அநேகமாய் இருக்கும். ஆகவே ஆண்டவர் புடமிடுகிறதான வார்த்தையை கொடுப்பார். புடமிடுகிறதான வார்த்தை அவனுக்குள்ளாக வந்தவுடனே கர்த்தருடைய வார்த்தை மண்குகையிலே 7 தரம் புடமிடப்படுகிறதான சுத்த வார்த்தையா இருக்கிறது என்று பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? ஆகவே புடமிடுகிற வார்த்தை என்று பார்க்கிறோம். புடமிடப்பட்ட உடனே பரிசுத்தம் பண்ணுகிறது. பரிசுத்தம் பண்ணுற வார்த்தையாய் கடந்து வருகிறது. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இதோ மேலான மகிமை நிறைந்த வார்த்தையாம், அன்புள்ள வார்த்தையாம், மதுரம் நிறைந்த வார்த்தையாம். கடைசியில பார்க்கிறோம் என்னன்னா, நியாய தீர்ப்பின் வார்த்தை. இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்கிறதான அடிப்படையில இருக்கிறதான பிரிவுகள். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வார்த்தை. அந்த மனிதனுடைய வார்த்தையில என்னென்ன வகை உண்டு அப்படின்னு சொன்னா, பாவ வார்த்தைகள் உண்டு. ஆச்சுங்களா? சூது வார்த்தைகள் நிறைந்த வார்த்தைகள் உண்டு. காயப்படுத்துகிற வார்த்தைகள் உண்டு. தூசிக்கிற வார்த்தைகள் உண்டு. சாப வார்த்தைகள் உண்டு. புறம் கூறுகிறதான வார்த்தைகள் உண்டு. பாருங்க, அன்பில்லாத வார்த்தை. ஆச்சுங்களா? அன்பிலே நிலை இல்லாத ஒரு வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையில உண்டு. பொய் சாட்சி உள்ள வார்த்தைகள் உண்டு. பாத்தீங்களா? ஆயுள் கால சக்கரத்தையே எரிக்கக்கூடிய வார்த்தை. இங்க கவனிங்க, ஆயுள் கால சக்கரத்தையே எரிக்கக்கூடிய வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகள். ஆகவேதான் யாக்கோபு 3:5 வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய ஆயுசு கால சக்கரத்தையே என்னவா மனிதனுடைய வார்த்தை எரித்து விடுகிறதாய் காணப்படுகிறது. யாக்கோபு 3:5. அந்தபடியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. சிறிய வார்த்தை தான் பெரிய காட்டை கொளுத்துதான். பாத்தீங்களா? அது ஆயுள் கால சக்கரத்தையே கொளுத்து விடும். சிறிய நெருப்பு பெரிய காற்றையே, பெரிய காடையே கொளுத்தி விடுகிறதாம். அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் சக்கரத்தையே ஒரே ஒரு வார்த்தை தான் புண்ணாக்கி அது எரித்து விடுவான். பாத்தீங்களா? வார்த்தைக்கு எவ்வளவு பயங்கரமான காரியம். அதுக்கு அடுத்தது 3வது பகுதி வார்த்தை என்கிறதன் அடிப்படையில பார்க்கிறோம். சாத்தானின் வார்த்தைகள். இதெல்லாம் தெரிந்து கொண்டாதான் நம்ம எந்த வார்த்தையில நம்ம நிலைத்து இருக்கிறோம், எந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தவர்களா இருக்கிறோம் என்பதை உள்ளத்திலே நாம் ஊய்ந்து அறிந்திருக்க முடியும். முதலாவதாக கள்ளத்தனமான வார்த்தை. சாத்தானுடைய வார்த்தை எப்படி? கள்ளத்தனமான வார்த்தை, வஞ்சிக்கிற வார்த்தை, தந்திரமிக்க வார்த்தை, கள்ள உபதேசமாகிய வார்த்தை, பொய்யான வார்த்தைகள், சபிப்பின் வார்த்தைகள், சோதிக்கும் வார்த்தைகள். பாருங்களா? தேவ கற்பனையவே அதமாக்கும் வார்த்தைகள், கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிற வார்த்தைகள். இவைகள் எல்லாம் சாத்தான் இடத்திலிருந்து தந்திரமான வார்த்தைகளாய் நுழைந்து ஒவ்வொரு மனிதனையும் வஞ்சிக்கத்தக்கதாக அது மாறப்படுகிறதான வார்த்தையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4வது, தேவ மனிதனுடைய நல்ல ஆசீர்வாதம் அவனுக்குள்ளாக இருந்து புறப்பட்டுருச்சுன்னு சொன்னா, அவன் எப்படிப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருக்கிறான், எப்படிப்பட்ட வார்த்தைய தேவ மனிதன் அவன் பெற்று அவன் எந்த தகுதியோடு கூட நிற்பான்னு சொல்லி பார்த்தா, வாசித்து பாருங்க. ரொம்ப அருமையான வசனம். 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, அந்தரங்க காரியங்களை முதலாவது வெறுத்து, தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம்.
படுகிறோம். எவ்வளவு மேன்மை! இத 10 விச படிங்க. இந்த வார்த்தைய 10 விச படிங்க. ஒரு மனிதன் தேவ மனிதனா இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக இருக்கிறதான ஒழுங்கான காரியம் எப்படி அப்படின்றது புரிந்துவிடும். பாத்தீங்களா? ஆகவேதான் வார்த்தை என்பது பல வகையான வார்த்தைகள் உண்டு. அந்த பல வகையான வார்த்தைகளிலே மேன்மை தருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, உன்னதமானவருடைய வார்த்தை மாத்திரமே. மற்றவைகள் எல்லாம் கசப்பும் வெறுப்பும் சஞ்சலமும் வஞ்சிப்பும் பயங்கரமான நாய் தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வருகிறதான வார்த்தைகளாய் மாறிவிடுகிறதா. பாத்தீங்களா? ஆகவேதான் தேவனுடைய வசனத்தை வார்த்தைய அதிகமா விசுவசிக்கணும். அவருடைய வல்லமையை பார்த்து அவருடைய அற்புதங்களை பார்த்து விசுவசிக்கணும். விசுவசியாமலும் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 106:12 வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவசித்து அவருடைய துதியை பாடினார்கள். துதியை பாடினார்கள். பாத்தீங்களா? வார்த்தையை விசுவாசித்து துதி செலுத்தினார்கள், பாடலை பாடினார்கள். பிரியமானவர்களே, அப்படி போல தேவனுடைய வார்த்தை மிகவும் மேலான காரியமாய் இருக்கிறது. ஆகவே இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படி இருந்தது? அது எப்படிப்பட்ட பலன் நிறைந்த வார்த்தை? அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை ஒருவன் கண்டுபிடித்தான். ஒருவன் கண்டுபிடித்து அவர் கபர்நாகும் என்கிறதான பட்டணத்துக்குள்ளாக கடந்து வரும்போது அந்த பட்டணத்திலே 100க்கு அதிபதி என்கிறதான ஒரு நல்ல ஒரு தலைவன் அங்கே இருந்தான். அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை கேள்வி கேட்கும் போது, அவன் பிறப்பால யூதன் அல்ல, அவன் புறையினத்தான். அவன் யாரு? புறையினத்தான். பிறப்பால யூதன் அல்ல, தேவனுடைய சொந்தமான ஜனம் அல்ல. அவன் ஒரு ரோம அதிகாரி. அந்த ரோம அதிகாரியாய் இருக்கிறபடினாலே அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க. ஆகவேதான் 100க்கு அதிபதி என்கிறதான நாமம் கொண்டவனாய் அங்கே இருந்தான். அங்கே இருக்கும்போது அவன் அந்த 100 பேரை விட்டுட்டான். அந்த 100 பேரை விட்டுட்டு என்னன்னா, அவன் வீட்டில வேலை செய்கிறதான வேலைக்காரன் திமிர்வாதத்தினாலே, திமிர்வாதம் என்கிறதான நோயினாலே பாதிக்கப்பட்டவனாய் பயங்கரமான வேதனையாம், சொல்ல முடியாத வேதனையாம். திமிர்வாதம் சொல்லுவா இல்லைங்களா? டேய், அவனுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சிருச்சுடா, அவனுக்கு ரொம்ப திமிரு. அப்படின்னா திமிர்னா என்ன? அடங்காதது, எதற்கும் அடங்காதது திமிரு. அப்போ எந்த நோய்க்கும் கட்டுப்படுத்த முடியாத, எந்த காரியங்களுக்கும் கட்டுப்படுத்த முடியாத தீவிரம் உள்ளதான நோய், அத திமிர்வாதம். அது பேரே என்னன்னா வாதம், திமிர்வாதம். அப்படின்னா இந்த திமிர்வாதம் என்று சொல்லும் பொழுது அந்த திமிர்வாதத்தினுடைய பண்புகள் என்ன தெரியுமா? கால் கையெல்லாம் மரத்து போயிடும், ரொம்ப கொழுப்பேறிடும், சோம்பலா மாறிடும், புத்திய அலகலிக்கும், கால் கை வராது, சுருக்கு சுருக்குன்னு சொல்லி ஊசி குத்துற மாதிரி மரத்து போச்சுனா எப்படி இருக்கும்? அதாவது பிளட் சப்ளை ஆகலைன்னா கை விரல்களுக்கும் காலுக்கும் சப்ளை ஆகலைன்னா காலெல்லாம் மரத்து போச்சுங்க, கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லி நல்லா தேய்ப்போம் பாருங்க. அப்ப தேய்க்கும் போது என்னன்னா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்து, பாத்தீங்களா? ஊசி குத்துற மாதிரி குத்து, பாத்தீங்களா? அதே போல கண்டினியூவா அந்த வேதனை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த திமிர்வாதம் இருந்தது. ஐயோ வேதனை, ஐயோ வேதனை, நான் அவதிப்படுகிறேனே. கத்தி 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 கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறான், மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறான். அதை பார்த்து இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான் தெரியுமா? இதோ ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து அவராலே இந்த நோய் சுகமாக்க முடியும் என்கிறதான விதத்திலே கடந்து வந்து என்ன செய்யறானா? வந்து கேட்கிறான். தயவாய் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். தயவாய் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரனை சுகமாக்கும். வாசித்து பாருங்கள், மத்தேயு 8:5 முடியதான வேத வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கொடிய வேதனை, அதுதான் முன்னமே சொன்னேன்.
ஆகவே ஆண்டவரே சுகமாக்குன்னு சொன்ன அந்த வேதனை எப்படி இருக்கும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு நோயும் வரும்போது மனுஷனுக்கு அந்த நோயினுடைய சித்திரவதை எப்படின்ற ஆண்டவருக்கு தெரியும். அதை பார்த்து தேவன் மனதுருகி நான் வருகிறேன் என்றார். வாசித்து பாருங்கள், மத்தேயு 8:7 வாசியுங்கள். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று அழகா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுகிறார் பாருங்க. சொன்ன உடனே இப்ப என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தா என்னன்னா, இவன் கீழே சொல்லுகிறான், என்னிடத்திலே ஆண்டவரே அதிகாரம் உண்டு. ஒருவனை நோக்கி போ என்றால் போகிறான், இன்னொருவனை நோக்கி வா என்றால் வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் என்னிடத்திலே இருந்த பொழுதிலும் கூட அந்த அதிகாரத்தை எல்லாம் ஓரத்திலே தள்ளி வைத்து, ஆண்டவரே உமக்கு அதிகாரம் கொடுக்க நான் அல்ல, ஆகவே என் வீட்டுக்கு மாத்திரம் வர வேண்டாம் ஆண்டவரே, நீ எங்கே இருக்கிறீரோ அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்றான். அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும். என் வீடு பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது, என் வீடு அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆகவே உம்முடைய புண்ணியமான பாதம் என்னுடைய வீட்டுக்குள்ளாக வருவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல ஆண்டவரே சொல்றான். தன்னை தானே தாழ்த்துகிறான் பாருங்க. பெரிய நூற்றுக்கு அதிபதி. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஐயோ என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செஞ்சான்? தன்னைத்தானே தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்க வீட்டுக்கு வரவேனா ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீரோ அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறவனா இருக்கிறான். 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம். இந்த வார்த்தை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பாக்குறாரு, அப்போஸ்தலர்களை பாக்குறாரு, பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யாரிடத்திலும் பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி மேன்மைப்படுத்தி பேசுகிறார். வாசித்து பாருங்கள் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் தேவனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்படின்னா இவன் எதை விசுவாசித்தான் தெரியுமா? வார்த்தையை விசுவாசித்தான். ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை விசுவாசித்தான். இந்த நூற்றுக்கு அதிபதி புறஜாதியனாய் இருந்த பொழுதிலும் கூட, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ரோம படை தலைவன், அந்த தலைவனாய் இருந்த பொழுதிலும் கூட இவன் யாரையுமே நம்பவில்லை. தேவன் பக்கமாய் வந்தான். உன்னதமானவருடைய சொல்லுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியம் அடைகிற வரைக்கும் அவருடைய வார்த்தை பயங்கரமான, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வார்த்தை அவ்வளவு விசுவாசத்துக்குள்ளாக வந்ததான வார்த்தையா இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே இவ்விதமாக இந்த சம்பவம் சொல்லி, இவ்விதமாக இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். அவர் தமது வார்த்தையை விடுத்து சுகப்படுத்திட்டார். வாசித்து பாருங்கள் 13வது வசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கிடுவதே என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாழிகையிலே, அந்த நிமிஷத்திலேயே அவருடைய வார்த்தை பாய்ந்து வந்து அவருடைய உடம்புல இருக்கிறதான மகா வேதனைப்படுத்துகிறதான அந்த திமிர்வாதத்தை நீக்கி போட்டது என்பது சப்ஜெக்ட். இது ஆசீர்வாதம். இதுக்குண்டான ஆழமான சத்தியங்களை பார்க்கும்போது இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒப்பாக எது இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறதான சரீரம். என்னவா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறதான சரீரம் நூற்றுக்கு அதிபதியை போல இருக்கிறது. இந்த சரீரம் எப்படி தெரியுமா? அந்த நூற்றுக்கு அதிபதி புறஜாதியான். அந்த நூற்றுக்கு அதிபதி யார்? அவன் ஆளுகை செய்கிறவன். இதை செய் அதை செய் என்கிறதான ஆளுகை அவனுக்குள் இருந்தது. அதே போல நம்முடைய சரீரம் புறஜாதியனாய் இருந்து புறம்பான மனிதன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் நம்முடைய சரீரம். அந்த சரீரமாய் இருந்து கட்டளை எங்கிருந்து புறப்படுதுன்னா மூளையிலிருந்து புறப்படுது.
அப்ப மூளையில இருந்து தான் அதிகாரம் கை விரல்களுக்கும் கால்களுக்கும் இதை செய் அதை செய் என்று சொல்லி பல வகையில புறப்படுகிறதா இருக்கிறது. இதை செய் அதை செய் சொல்லி நம்முடைய மூளை உத்தரவிடுகிறது. உத்தரவிடும்போது அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நீ பேசு, நீ துதி, நீ வார்த்தையை கேள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அது அப்படியே செய்கிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். கட்டளை இடுகிறது, அது அப்படியே நம்முடைய கை விரல்கள் எல்லாம் செய்கிறதாம். பாத்தீங்களா, நம்முடைய அவயங்கள் எல்லாம். ஆகவே எல்லா அவயங்களும் கீழ்ப்படுகிறது என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:16 வாசித்து பாருங்கள். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாத்தீங்களா, இங்கே புறம்பான மனிதன் அழிந்தும். ஆகவேதான் இந்த நூற்றுக்கு அதிபதியை போல இருக்கிறதான இந்த புறம்பான மனிதன், புறஜாதியான மனிதன். ஆகவே நம்முடைய வாழ்நாட்களிலே, ஆயுசு நாட்களிலே, நம் சரீர தேகத்தில் இருக்கிறத அந்த சமயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தேவனை நோக்கி வருகிறவர்களா இருக்கணும். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நோக்கி வந்தான். அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை கருத்தாய் அறிந்தான். அவ்விதமாக நாமும் கருத்தாய் அறிந்து கேட்க வேண்டும். யாருக்காக கேட்க வேண்டும் தெரியுமா? என் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், அவன் திமிர்வாதத்தோடு கூட இருக்கிறான். யார் அந்த வேலைக்காரன்? இதுவரை கேட்டிராத தேவ செய்தி. எத்தனையோ பிரசங்கங்கள் வருகிறது, எத்தனையோ வார்த்தைகள் அடிப்படையிலே இந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறதான விதத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கேட்கப்படுகிறதான திவ்யமான வார்த்தை, புதிதான வார்த்தை. யார் அந்த வேலைக்காரன்? எங்கே இருக்கிறான் அந்த வேலைக்காரன்? அவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற வேலைக்காரன். அவன் தான் பரம ராஜாவின் வேலைக்காரன், உன்னதமான தேவனுடைய ஊழியன், உள்ளான மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அந்த உள்ளான மனிதன் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி இருக்கிறது தெரியுமா? நொந்து நூலாயி திமிர்வாதத்தோடு கூட அவதிப்பட்டு கொண்டிருக்குங்க. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உள்ளான மனிதன் இன்றைக்கு நோய் கண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளான மனிதன் ஆன்மா அது நோய் கொண்டு இருக்கிறது. கால்கை வராமல் இருக்கிறது. பேச முடியாத வாதம், திமிர்வாதம் பிடித்து இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த சரீரம் முன் வர வேண்டும். இந்த சரீரம் அடங்காததுங்க, அது புறஜாதி, ஆச்சுங்களா, அது திமிர்வாதம். இந்த சரீரத்தை அடக்குவதற்கு ஆண்டவர் கற்பனையை கொடுக்கிறார். நீ இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று சொல்லி சட்டத்தை கொடுத்து அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். இந்த சரீரத்தை கீழ்ப்படிய வைத்த உடனே தான் இது கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு கேட்கணும். கேட்டா உள்ளான ஆத்மா சுகமடையும் என்கிறதான காரியம். எவ்வளவு மேலான காரியம்! அப்படின்னா விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உணர்வகையில வேதம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நம்முடைய சரீரம் தேவனால் பெற்றும் அது தேவாலயமாய் இருக்கிறதா. தேவன் தங்கும், தேவ ஆவி தங்கும் தேவாலயம். ஆண்டவர் தங்குறதுக்கு கூட இந்த சரீரத்துல, இந்த இதயத்துல என்னன்னா நல்ல காரியம் இல்ல, நல்ல குணங்கள் இல்ல, ஆச்சுங்களா. ஆகவே தான் நம்ம சொல்லணும், நூற்றுக்கு அதிபதியை போல, ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை தேவாலயமா இருக்கு நீங்க சொல்லிட்டீங்கப்பா, வேத வசனமும் சொல்லுது. ஆனா என்னுடைய இதயம் அப்படிப்பட்டது இல்ல ஆண்டவரே, என்னுடைய இதயம் அப்படிப்பட்டது இல்ல தகப்பனே. ஆண்டவரே நீ தங்குவதற்கு ஏதுவான பரிசுத்தமான இதயம் இல்லையே தேவனே. ஆகவே நீ ஒரு வார்த்தை சொல்லும், நீ பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன். எனக்குள்ளாக இருக்கிறதான ஆத்மா பரிசுத்தம் அடையும், எனக்குள்ளாக இருக்கிறதான ஆத்மா குணப்பெறும், எனக்குள்ளாக இருக்கிறதான சகல திமிரான காரியங்கள், திமிர்வாத காரியங்கள் எல்லாம் நீங்குமே தேவனே என்று சொல்லி நாம் விசுவாசித்து சொல்லும் போதுதான் ஆண்டவர் பிரியப்பட்டு நம்ம இறக்கம் வைப்பார். பாத்தீங்களா, இது இரண்டாம் நிலையான ஒரு ஆழமான சத்தியம். மூன்றாம் நிலை ஆழமான சத்தியம் என்னன்னா கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தொழுவம், அழகான ஒரு தொழுவம். அந்த தொழுவத்துல என்னன்னா
பரிபூர்ணமான 100 ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. மேல இருக்கு, எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கு, எத்தனையோ கோடிக்கணக்கில் இருந்தாலும், ஆத்துமாக்கள் தேவ தூதர்கள் எல்லாம் இருந்தாலும், ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படுது என்னன்னா 100 ஆடுகளுக்கு ஒப்பான ஒரு முழுமையான ஒரு பங்கு என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் 100 ஆடுகளை விட்டு விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா காணாமல் போன ஒரு ஆடு, அது முட்புதர்ல இருக்கும், அது குழியில விழுந்துகிட்டு இருக்கும். அந்த ஆட்டுக்காக தேவன் என்ன செய்யறாராம்? 100க்கு அதிபதியை போல கடந்து வந்து இப்போ பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எங்கே பரிந்து பேசினார் தெரியுமா? இந்த சரீரமாகிய அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து வந்து, இந்த சரீரமாகிய அடிமைத்தனத்துல கடந்து வந்து, இந்த புறஜாதியாகிய இந்த சரீரத்துக்குள்ளாக தேவன் கடந்து வந்து, எப்படி 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக வேண்டி கண்டானோ, அதே போல எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசுகிற தேவ ஆவியானவராய் அவர் தன்னுடைய வாயை திறந்து ஜெபித்தார். இவ்வளவு மேலான காரியம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்றார். மன்னிப்பின் வார்த்தை கடந்து வந்தது. பிதாவே, இவர்களுக்கு ஆகாரம் கொடும் என்று சொன்னார். கடந்து வந்தது. எப்பதா என்று சொல்லி ஜெபித்து கண்களை தொட்டார். உடனே கண்கள் திறக்கப்பட்டது, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. சரீர அவயங்களிலே இருக்கிறதான சுகமும் மற்றும் உள்ளான மனிதனிலே இருக்கிறதான சுகமும், தேவன் அவர் 100க்கு அதிபதியை போல இந்த பூமிக்கு வந்து அவர் பரிந்து பேசி என்ன செய்தாராம்? இந்த சரீரமாகிய இதோ புறஜாதியனை இதை கீழ்ப்படிய செய்து அவர் அடக்கி ஆண்டு உள்ளான மனிதனை திடப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த சரீரத்தையோ நமக்கு கொடுத்து விட்டார். அவருடைய சரீரத்தை யார் கொடுத்தார்? நமக்கு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை யாருக்கு கொடுத்தார்? நமக்கு கொடுத்து விட்டு போனார். மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடியாது என்கிறதான வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய மாம்சமும் நம்முடைய ரத்தமும் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பேதான் இருக்கிறது. புறம்பே தள்ளப்படுகிற சரீரம். அந்த காலம் வரும் வரைக்கும் இதை கீழ்ப்படித்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையின் பேரிலே விசுவாசம் வைத்தால் இப்படியாக நடக்கும். ஆகவே தேவன் கேட்டார். கேட்டு பரலோக ராஜ்யத்திலிருந்து சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் ஆச்சுங்களா, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆச்சுங்களா, சுகமளிக்கிறதான வல்லமை வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றினார். எவ்வளவு மேலான காரியம் பார்த்தீங்களா? ஆகவே தான் எவ்வளவு மேலான அன்பு, எவ்வளவு மேலான பாசம். இறுதியாக சரீரத்தை குறித்ததான வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். தலையானவர் கிறிஸ்து. ஆகவே அந்த தலை கட்டளையிட்டுருச்சுன்னா என்னாகுமா? உடம்பு பூரா செயல்படும். உடம்பு பூரா செயல்பட்டுருங்க. அதைதான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:16 வாசிப்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆகவே புதிதாகி தேவனுடைய சத்துவத்தை பெற்று நாம் நிற்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் 100க்கு அதிபதியின் இடத்திலே வந்ததான வார்த்தை, சுகமளித்ததான வார்த்தை, அந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. இதுக்குண்டான ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் விளக்கி சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் 100க்கு அதிபதியை போல இந்த சரீரம் முன்வர வேண்டும், கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே கீழ்ப்படிய வேண்டும். பாத்தீங்களா? அதுக்கு பின்னதாக வார்த்தையின் பேரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் வைத்தால் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம இடத்துல இருக்கிறதான திமிர்வாதங்களை நீக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. இந்த தேவ செய்தி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ள செய்தியா இருக்கிறபடினாலே ஒரு தடவைக்கு மாத்திரம் அல்ல, அநேக தடவை கேட்டு அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்புங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.
பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179